அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் தயவு செய்து புரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உலகநல தொண்டன் மனோகரன் ஐயா அவர்கள் தூக்கத்திலும் விழிப்பு நிலை அப்படிங்கிற தலைப்பில் சிந்தனை செய்ய இருக்கிறாங்க. 1 hour கிளாஸு, எல்லாம் ஆழ்ந்து இந்த கிளாஸை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக தூக்கத்திலும் விழிப்பு நிலை என்ற தலைப்பிலே நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். அதாவது ஞான நிலை, அதாவது ஞானம், விடுதலை, முக்தி, இதை பற்றி மிகவும் பிரம்மாண்டமாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இந்த முக்தி நிலை என்பது ஒரு வினோதமான நிலை என்று அனைவருமே சொல்லி வைத்திருக்கின்றார்கள். சாதாரண மக்கள் அதை கேட்கும்போது அது ஏதோ பெரிய விஷயம், அந்த நிலையை அடைவதற்கெல்லாம் ரொம்ப முயற்சி செய்யணும், அதை அடையணும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். முக்தி அப்படின்னா என்னன்னா என்ன சொல்லுவாங்க பொதுவா? ஒருவர் முக்தி அடைந்து விட்டார், இறந்ததை முக்தி அடைந்து விட்டார்னு சொல்லுவாங்க, அது முழுமை அடைந்து விட்டார்னு. ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூட தன்னுடைய உடலை விட்டு நிறைவு பெற்று வெளியே சென்று விட்டார் என்றால் பேப்பரில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனவளக்கலை மன்றத்தின் நிறுவனர் வேதாத்ரி அவர்கள் மரணம் அடைந்தார் அப்படின்னு போட்டாங்க. ஆனால் அவருடைய நிலை வேற. சாதாரண மனிதர்கள் மரணம் அடைவது, ஆனால் அவருடைய நிலை வேற. அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை, ஏன்னா யாருக்கும் அது எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அவருடைய நிலை என்னங்கிறது எப்படின்னு அவருக்கு தெரியும். அதை பிளான் பண்ணி அவர் செய்தார். அது மட்டும் இல்லை, பெரிய ஒரு மகான்னா இந்த மாதிரி இருக்கணும், ஜீவ சமாதி அது அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி ஒரு சாதாரணமான, எப்படி சாதாரண மக்கள் இருப்பார்களோ அதே போல நிலையிலே அந்த தன்னுடைய அந்த நிறைவை முடித்து கொண்டார். யார் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் அவருக்கு தெரியும் என்ன நிலை என்பது தெரியும். தெளிவான நிலை அடைந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் இதுவே இந்த ஆதீனங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, நாடு முழுவதும் பல்வேறு ஆதீனங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கென்று ஒரு ஆதீனம் தலைமை, ஆதீனத்துடைய தலைமை குரு இருப்பார். ஒருவர் மறைந்து விட்டால் இன்னொருத்தர் ஏற்கனவே அவங்க அடுத்தவர் யாருன்னா அங்கே ஒரு முடிவு செய்து வைத்திருப்பார்கள். ஆனால் பேப்பரில் பார்த்தோம்னா இந்த மடத்து ஆதீனம் முக்தி அடைந்தார்னு போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது அவருடைய நிலை, அவர் எந்த நிலை தியானம் பண்ணார், எவ்வளவு தத்துவங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றார், உடலை பற்றி எவ்வாறு தெரிந்திருக்கின்றார், உடல் விட்டு செல்லும்போது எப்படி இருக்க வேண்டும், அதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்குமா என்றால் அது நம்ம அதுலேயும் நம்ம தலையிட முடியாது. இருந்தாலும் ஆதீனம் என்று சொல்லும்போது மட்டும் முக்தி அடைந்தார்னு போடுறாங்க. ஒரு பெரிய மாபெரும் ஒரு தவ ஆற்றல் படைத்தவர், அறிவிலே முழுமை அடைந்தவர், ஞானின்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு அந்த மாதிரி பேப்பரில் போட்டிருந்தாங்க. அப்போ முக்தி நிலை என்பது ஒரு வினோதமான நிலையை இதுவரை கற்பிதம் செய்து வைத்திருக்கின்றார்கள். அந்த விடுதலை முக்தி என்பது
வினோதமான நிலை கிடையாது. அதாவது விடுதலை முக்தி என்பது எதையுமே பிடித்து வைக்காத ஒரு நிலை. முக்தி அடைந்தார்னா இறந்தது பிறகு முக்தி அடைவது கிடையாது. இயல்பாவே நம்மிடத்திலே அந்த விடுதலையும் முக்தியும் நம்மிடத்திலே இயல்பாக இருக்கின்றது. எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த விடுதலை முக்தி என்பது அடையக்கூடியது கிடையாது. முயற்சி செய்து அடைவது கிடையாது. அனைத்துமே விடுபட்ட ஒரு சுதந்திரமான நிலைதான் இந்த விடுதலை முக்தி என்பது. நம்மிடத்திலே இயல்பாகவே அந்த சுதந்திரமான நிலை நம்மிடத்திலே இருக்கின்றது. அதை புரிந்து கொள்ளாமல் அது ஒரு வினோதமான நிலை என்று கற்பிதம் செய்து இதுவரை அதை பிரம்மாண்டமாக சொல்லி வைத்திருக்கிற காரணத்தினாலே அதை தேடிக்கொண்டிருக்கும் போது அது ஒரு எட்டாக்கனியாக, அது கிடைக்காத ஒரு நிலையாக மாறிவிடுகின்றது. உண்மையாகவே அது நம்முடைய சொந்த நிலையாக அது இருக்கின்றது. இந்த இடத்திலே இதை நாம் புரிந்து கொண்டாலே போதுமானது. நன்றாக ஆய்வு செய்து தெளிவாக அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டாலே போதுமானது. வேறு எதுவுமே தேவையில்லை. எந்த இடத்திலே நாம் முயற்சி செய்கின்றோமோ அது மேலும் சிக்கலாகி விடுகின்றது. சாதாரணமான மிக எளிமையாக புரிந்து கொண்டாலே போதுமானது. ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவன் எந்த அளவிற்கு தன்னுடைய கணக்கு பாடத்தை புரிந்து கொள்கின்றானோ அதே போன்று இந்த நிலையை புரிந்து கொண்டால் போதுமானது. எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மன இயக்கம் தானாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது எப்படி உள்ளுறுப்புகள் நம்முடைய முயற்சி இல்லாமல் தானாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, உயிர் ஓடிக்கொண்டிருக்கின்றது, ஹார்ட் இயங்குகிறது, லங்ஸ் இயங்குது, இன்னும் ஜீரண மண்டலம் இயங்கி கொண்டிருக்கின்றது. நம்ம சாப்பிட்றோம்னா சாப்பிட்றதோட சரி, நாம் சாப்பிடுவது கூட கிடையாது, அப்படியே முழுங்கி விடுகின்றோம். முழுங்கினா கூட அந்த பொருளை அந்த முழுங்கினதிலே நம்ம மறந்துடலாம். நாம போய் ஜீரணம் பண்ணி கொண்டு இருக்கிறது கிடையாது. அது வேலையை தானாக செய்து கொண்டிருக்கின்றது. ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, 700 கோடி பேருக்கும் அது நடத்தி கொண்டிருக்கின்றது. உள்ளுறுப்புகள் எப்படி தானாக இயங்கிக் கொண்டிருக்கின்றனவோ அதே போல நம்முடைய மனதும் தானாக இயங்கக்கூடியது, இயந்திர கதியாக இயங்கக்கூடியது. அதை எப்படி மூச்சு ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அதற்கு நாம் எதுவுமே செய்வது கிடையாது. ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு நாம் எதுவுமே செய்வது கிடையாது. அது தானாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே போல நம்முடைய மனோ இயக்கமும் தானாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த உணர்வுகள் வந்து கொண்டிருக்கின்றன. எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன, மாறிக்கொண்டே இருக்கின்றன, உருண்டோடிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அதிலே வரக்கூடிய உணர்வுகளை எதிர்த்து சரி செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்தோம் என்றால் அது முடியாத காரியம். எப்பவுமே முடியாத காரியம். இந்த பிறவியிலே முடியாத காரியம். இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் அது முடியாத காரியம். அது முடியவே முடியாது. யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனதை சரி செய்வதற்கு இதுவரை எத்தனையோ முயற்சி எடுத்து விட்டோம். ஒரே ஒரு முயற்சியில் கூட நாம் வெற்றி அடைந்ததே கிடையாது. தோல்விதான் ஏற்பட்டிருக்கின்றது.
இந்த தோல்வி கிடைத்தாலும் நம்முடைய அறிவை கொண்டு புறத்திலே நாம் எத்தனையோ காரியங்களை செய்து வெற்றி பெறுவது போல இந்த மன இயக்கத்தையும் சரி செய்து விடலாம் என்று இந்த அறிவை கொண்டு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அது முடியாவிட்டாலும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். தோல்வி அடைந்தாலும் திரும்பவும் முட்டாள்தனமாக அதை முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போது என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அது எப்போதுமே தானாக இயங்கக்கூடிய மன இயக்கத்தை சரி செய்ய இயலாது. நம்மால் தலையிட முடியாது. நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. அதை சரி செய்ய முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். மிக சாதாரணமான புரிதலுக்கு வந்தால் போதுமானது. எவ்வளவு போராடினாலும் முடியவே முடியாது. இதை தெரிந்து கொள்ள வேண்டாம். இவ்வளவு போராட்டத்திற்கு நடந்த பிறகும் அது முடியவில்லையே. அப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? சரண்டர் ஆயிடலாம். சரண்டர் ஆயிடலாம். அகத்திலே ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று கையை தூக்கி விடலாம். அதிலே தலையிடாமல் இருக்கலாம். அங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொள்ளலாம். இவ்வளவு தாங்க விஷயம். சாதாரணமா கூட புரிந்து கொள்ள சொல்லல. பல்வேறு முயற்சி செய்து போராட்டம் நடத்தி என எடுத்த எடுப்பிலே போய் புரிந்து கொள்ளுங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதுவரை எல்லாருமே என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? அந்த ஞானம் என்றால், விடுதலை என்றால், முக்தி என்றால் அது முயற்சி செய்யணும், நல்லா தியானம் பண்ணணும், எப்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த பிறவியிலே கிடைக்குமா என்று கூட முடியாது. ஆகவே எத்தனை பிறை ஆகும்னு சொல்ல முடியாது என்று சொல்லி வைத்திருக்கிற காரணத்தினால அதை அவர்கள் நிச்சயமாக பொய் சொல்ல மாட்டார்கள் என்று நாம் நம்பிய காரணத்தினாலே, அதை மனதிலே வைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக முடியவே முடியாது. புத்தர் இருந்து எந்த பெரிய மகானா இருந்தாலும் சரி, அதை தேடி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே தன்னுடைய அந்த முயற்சியை கைவிட்ட நிலையிலே, தோற்ற நிலையிலே தான் அவர்கள் எதை அடைய வேண்டுமோ அந்த நிலையை, அந்த முக்தியை, விடுதலையை அடைந்திருக்கின்றார்கள். முயற்சி செய்கின்றவரை அது நடக்கவே நடக்காத காரியம். இந்த மாதிரி சொல்வதை மேலோட்டமாக புரிந்து கொண்டாலே போதுமானது. இன்னும் பயிர் செய்து முயற்சி செய்து தோற்றாலும் பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணி பாருங்க, தீவிரமா ட்ரை பண்ணி பாருங்க, என்ன செய்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது என்றுதான் கடைசியா வரணும். அந்த அவ்வளவு நாள் நேரம், வருடங்கள் கடினப்பட்டு உணர்வதற்கு பதிலாக இந்த சாதாரணமான, அதாவது நம்முடைய மன உணர்வை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது, செய்யவும் கூடாது என்று இதை கேள்விப்பட்டு நான் எதிர்த்து போராட மாட்டேன், அது போக்குல விட்டு விடுவேன், அங்கே எந்த விதமான முயற்சியும் செய்ய மாட்டேன், நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்று புரிந்து கொண்டு முடிவு எடுத்து விட்டோம் என்றால், புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இந்த மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிருது, வேற பரிமாணத்திற்கு போய்விடுகின்றது. அதன் பிறகு அது ரிவர்ஸ் ஆவதே கிடையாது. இந்த இடத்திலே என்ன வேண்டுமென்றால் புரிதல் தான் முக்கியமானது. அந்த மாதிரி புரியவில்லை என்றால், ஒரு மாணவன் தன்னுடைய கணக்கு பாடத்தை அவனுக்கு புரியவில்லை என்றால் டியூஷனுக்கு போயிட்டு அந்த டீச்சர்கிட்ட கேட்டு திரும்ப திரும்ப போட்டு பார்த்து புரிந்து கொள்கின்றான். அவனே ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்தானா இப்போ அவனுக்கு தெளிவா புரிஞ்சிடும். எந்தெந்த ஸ்டெப் எப்படி போகணும்னு தெரிஞ்சிடும். அவனுக்கு சந்தேகமே வருவது கிடையாது. அதே போல உடனடியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய புத்தகங்களை படிக்கலாம், அவருடைய வீடியோவை பார்க்கலாம், இந்த வீடியோவை பார்க்கலாம், பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கலாம். ஏற்கனவே மனதிலே தீர்மானமாக ஏதேனும் வைத்திருந்தோம் என்றால் அதை அப்படியே கொஞ்ச நேரம் கழட்டி வைத்து விட்டு
அதை கவனிக்கலாம். ஏற்கனவே மனதிலே ஒன்றை வைத்துக்கொண்டு இப்படித்தான் என்று பிடிவாதமாக பிடித்து வைத்துக்கொண்டு இருக்கும்போதுதான் அது புரியாமல் போய்விடுகின்றது. அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு ஒரு ஓப்பன் மைண்ட்ல யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, இதுவரை நாம் பற்றி பிடித்ததை உயர்ந்ததாக மட்டும் அல்ல, அந்த உயர்ந்ததை நம்முடைய மனதிலே ஏற்றி வைத்து அதற்கு இன்னும் அதிகமான வேல்யூ கொடுத்திருக்கின்றோம். இப்போது நிச்சயமாக அது அத்துணையுமே உயர்ந்துதான். அத்துணை மகான்களுமே உயர்ந்த நிலையிலே இருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் பெற்ற ஞானத்திலே சந்தேகமே கிடையாது. அதெல்லாம் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் அது அத்துணையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஓப்பன் மைண்ட்ல இதை கேட்டு படித்து புரிந்து கொண்டார் என்றால் அடுத்த கணமே அவர்கள் வேற நிலைக்கு போயிடலாம். அப்புறம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஒரு மத்திய பிரதேசத்திலிருந்து சில அன்பர்கள் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களை பார்க்க வந்தார்கள். இந்த புரிதலை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சில சந்தேகங்களை ஸ்ரீ பகவத் ஐயா அவரிடத்திலே கேட்டார்கள். அவர்களுக்கு இந்த புரிதல் பற்றி எடுத்து சொல்லப்பட்டது. அதாவது மன உணர்வுகளை நாம் மாற்றியமைக்க முயற்சி செய்ய தேவையில்லை. அது தானாக தோன்றியது தானாகவே மறைந்துவிடும். அங்கு நமக்கு எந்த வேலையுமே கிடையாது என்று புரிந்து கொண்டு முடிவெடுத்தாலே போதுமானது. இவ்வளவுதான். ஆனால் இதை சொன்னவுடன் அவங்க என்ன மாதிரி செய்தார்கள் என்றால், ஏனென்றால் இதுவரை ஆன்மீகத்திலே முன்னேற வேண்டும் என்பதற்காக அனைவரும் எடுத்த முயற்சி என்னவென்றால், ஏதேனும் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை மனதிலே வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இதை புரிந்து கொள்வதற்கு கூட ஏதோ ஒரு பிராக்டிஸ் பண்ணணும், முயற்சி செய்யணும் அப்படின்னு தான் மனதிலே நினைத்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். திரும்பவும் இதை அடைவதற்கு, இதை புரிந்து கொள்வதற்கு நான் என்ன பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா இதுவரை எல்லாருமே இதை பிராக்டிஸ் செய்ய சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர யாருமே இந்த புரிதலை சொல்லவில்லை. ஏனென்றால் இது இயற்கையானது. எப்போது தான் தோற்ற நிலையிலே அவர்களுக்கு அது கிடைத்தது என்றால் எல்லோருக்கும் இயற்கை என்ன தோன்றும், ஆகா இவ்வளவு நாளா நாம முயற்சி செய்திருக்கின்றோம், நாம கஷ்டப்பட்டிருக்கிறோம், இப்போது நமக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது இயற்கையானது, இதில் ஒன்றும் தவறே கிடையாதுங்க. ஆனால் இந்த புரிதல் என்பது முற்றிலுமாக வேறுபட்டது. வேறுபட்டதுன்னா ரொம்ப யதார்த்தமானது, எளிமையானது, யதார்த்தமாக சாதாரணமாக அறிவை கொண்டு சிந்தனை செய்து புரிந்து கொள்ளக்கூடியது. இதுல கடினம் என்பது எதுவுமே கிடையாது. சாதாரணமா புரிந்தால் போதுமானது. இதுவரை மனதை நாம பார்த்துட்டோம், அதை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஒரு கஷ்டமும் கிடையாது. அந்த மத்திய பிரதேசத்திலிருந்து வந்த அன்பர்கள், அதுல ஒருத்தர் ஒரு டாக்டர், அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் என்ன சொன்னாரு? தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். என்ன அனுபவம் என்றால், தூங்கி கொண்டிருக்கும் போது கூட ஒரு விழிப்பு நிலை இருக்கின்றது. இத அரித்துயில் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த நுழைய துரியம் சொல்லி இருக்கிறாங்க. துரியம்னா வேதாத்திரி மகரிஷியில ஒரு மெடிடேஷன் இருக்கு, துரியம்னு. அதாவது உச்சியில மனதை வைத்து செய்யக்கூடிய துரியம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க சொல்லக்கூடிய நிலை என்ன? துரிய நிலை, ஆன்ம நிலை, விழிப்பு நிலை. அப்ப தூக்கத்தில் கூட விழிப்பு நிலையிலே இருக்க முடிகின்றது அப்படின்னு அவரு தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கின்றார்.
பெரியவங்க கூட இத வந்து அறிதுயில் அப்படிங்கிற நிலையில வந்து சொல்லியிருக்கிறாங்க. உயர்ந்த நிலையாக சொல்லியிருக்கிறாங்க. இவரு மறைமலை அடிகள் கூட அந்த அறிதுயிலை பத்தி சொல்லியிருக்கின்றார். இவரு ஜே.கே. ஜே. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூட இந்த அறிதுயிலை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த மாரி தூக்கத்துல கூட விழிப்பு நிலை வேண்டும். அவங்க அந்த மாரி சொல்லியிருக்கிறார். அதாவது விழிப்பு நிலைன்னா, நாம வந்து ஒரு பஸ்ல போறோம்னா ரொம்ப அவேர்னஸ்ல இருக்கணும். எல்லாமே ஓப்பன்ல வந்து இருக்கணும். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அப்படிங்கும்போது எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது நாம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குன, எத்தனையோ சப்தங்கள்லாம் வந்து கேட்குதுங்க. அத்தனை நிகழ்வு நடக்குது ரோட்ல நடந்து போகும்போது. ஆனால் நாம் எந்த விஷயத்த குறிப்பிட்டத கவனிக்கும்போது அது மட்டும் தான் தெரியும். மீதி எல்லாமே நமக்கு தெரியாது. சாதாரணமா வேற ஏதோ டீப்பா திங்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நடந்து தான் போயிட்டு இருக்கோம். யாரோ நம்மள பேர சொல்லி நம்ம தான் கூப்பிடுறாங்க. அது கூட காது கேட்காது. ஏன்னா வேற இதுல நாம நினைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால. அப்ப அத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் அத்தனை நிகழ்வும் நமக்கு தெரிவது கிடையாது. கண்ணு பார்க்குது, காது கேட்குது எல்லாமே ஓகே. ஆனா அத்தனையும் கிடையாது. எத நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ அது மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அப்ப பேசிக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் வந்து எதை காட்டுகின்றதோ அதைத்தான் நாம் தெரிந்து கொள்கின்றோம். மனம் எப்படி காட்டுகின்றதோ அதைத்தான் நாம் புரிந்து கொள்கின்றோம். எப்படி காட்டுது? அறிவு கொண்டு எப்படி புரிந்துகிறோமோ அப்படித்தான். எல்லாமே சரியா புரிந்துக்குமான்னு முடியாது. தவறானத வந்து நல்லதாகவும், நல்லத தவறானதாகவும் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப அந்த மாரி ஒரு உயர்ந்த நிலைய அறிதுயில்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த மாரி நடைமுறை வாழ்க்கையிலே விழிப்பு நிலை இருக்கும்போது, இந்த மாரி விழிப்பு நிலையிலே இருந்தால், தூங்கும்போது கூட ஒரு விழிப்பு நிலையிலே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து நல்ல ஒரு அற்புதமான நிலையில இருக்கிறாங்கன்னா, அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க பக்கத்துல நல்ல டீப் ஸ்லீப் கொறட்ட கூட அவங்க விட்டு தூங்கலாம். ஆனா, அவங்க உடலுக்கு அருகே ஒரு அடி தூரம் போயிட்டோமா, டக்குன்னு அவங்க எழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு அலர்ட்டா வந்து இருப்பாங்க அவங்க. அப்ப தூக்கத்துல கூட விழிப்பு நிலை இருக்க முடியும். இத வந்து அறிதுயில், துரியம், ஆன்ம விழிப்பு நிலை என்று கூட வந்து இத பற்றி சொல்லுவாங்க. இத பற்றி ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய கருத்து என்னவென்றால், அத வந்து அவங்க வந்து துரிய நிலை, அறிதுயில், ஆன்ம விழிப்பு என்று சொல்லலாம். ஆனால் உண்மையாகவே இங்க என்ன நடக்கின்றது என்றால், நம்முடைய உடல் இருக்கின்றது. உடலிலே இந்த சூக்கும சரீரம் என்று ஒன்று இருக்கின்றது. உண்மையாகவே உடலுக்குள்ளார சூக்கும சரீரம் கிடையாது. இந்த சூக்கும சரீரத்துக்குள்ளார தான் உடம்பே இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். உடல விட்டு பிரிந்ததுக்கு பிறகு உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த சூக்கும சரீரம் வெளியேறி விட்டதென்றால், இந்த பஞ்சபூதங்கள்லாம் சேர்ந்து இயங்குறது இப்ப வந்து பிரிஞ்சு எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிருது. அந்த சூக்கும சரீரம் இன்னொரு உடலை போய் எடுத்துக்கொள்கின்றது. அந்த அப்படி பார்த்தோம்னா, அந்த சூக்கும சரீரத்துக்குள்ளாராம் அதுக்குள்ள தான் இந்த உடலே இருக்குது. உடம்புக்குள்ள சூக்கும சரீரம் இருக்குன்னு நெனைக்கிறோம். நல்லா பார்த்தோம்னா, அந்த சூக்கும சரீரத்துக்குள்ளரே தான் உடல் இருக்கின்றது. சிலருக்கு என்னாகும், இந்த சூக்கும சரீரம் வெளியே அவ்வப்போது வந்துவிடும். அவ்வப்போது வந்துவிடும்னா, அதாவது இந்த உடலிலே இந்திரியங்கள் இருக்கின்றன. இப்ப தொடு உணர்வுனா உடல் முழுவதும் தோல். தொடு உணர்வு இருக்கிறனால தான் நம்ம வந்து இந்த உடல் இருக்கிறனால தான் அந்த உடல் உணர்வுகளை தெரிந்து கொள்கின்றோம். இந்த சூக்கும சரீரம் வெளியே சென்று விட்டது என்றால், இந்த உடல் இருப்பது உணர முடியாது. ஏன்னா அது வெளியில போயிடுச்சு. இந்த உடம்பு இருக்கிறது தெரியாது. இருந்தாலும் அந்த சூக்கும சரீரத்துக்கு தன்னுடைய
உடலை பார்க்க முடியும், கேட்க முடியும், மத்தவங்க பேசுறத கூட கேட்க முடியும், மற்றவர்களை பார்க்க முடியும். ஆனால் ஒன்று என்னன்னா, அங்க பேச முடியாது. ஏன்னா, இந்த இந்திரிய வாய் இங்க இருக்குது, உடம்புல இருக்கு. அந்த இடத்திலே புலன்கள் இருக்கின்றன. அதன் மூலமா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா, இந்த இடத்துல இந்த உடலோடு சேரும்போது தான் இந்த வாயைக் கொண்டு வந்து பேச முடியும். ஆனால் வெளியே செல்லும்போது அந்த சூக்கும சரீரத்துக்கு அதுக்கு ஒரு தனி இயக்கம் இருக்கின்றது. அந்த இயக்கத்தின் மூலமாக இந்த அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. அதாவது உடலை விட்டு அ அதாவது உடல் நலிந்து இறக்க போறாங்க அப்படின்னா, என்ன ஆகுது? அந்த சூக்கும சரீரம் வெளியில போயிடுச்சு. வெளியில போயிருச்சு. ஆனால் தான் இறந்தது கூட தெரியாது. ஏன்னா தன்னுடைய உடல பார்க்கலாம். இந்த உடலுகிட்ட வந்து ரொம்ப பேர் அழறாங்க. ஏன் இப்படி அழறாங்க? நான் தான் இருக்கிறேன் இங்க பாருங்க. இந்த இடத்துல இந்த நான் அப்படிங்கிற உணர்வு எங்க இருக்குன்னா, சூக்கும சரீரத்திட்ட இருக்கு. அந்த உணர்வு அங்க இருக்கு. இந்த உடல்ல வந்து இருந்தக்கூடியது வெளியில போனதுனால உடல்ல இல்ல. அதனால உடலுக்கு எதுவுமே தெரியாது. வெளியில போன அந்த இயக்க உணர்வு அங்கேயே இருக்கக்கூடிய காரணத்தினால, ஏன் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள்? உறவினர்கள் ஏன் இப்படி அழறாங்க? எதுக்காக அழறீங்க? அப்படின்னு கேட்டா கூட இங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவரு போயிட்டாருன்னு இதுக்கு உண்டான வேலைய பார்த்துட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த மாரி போகும்போது திரும்பவும் அந்த நிலையில இருக்கும்போது திரும்ப அவங்க உடலுக்கு வர முடியாது. அங்க முடிஞ்சிருச்சுங்க. அவங்க ஏதாவது சொல்லலாம். இன்ஜெக்ஷன் வந்து குடுக்கலாம். ஆனா நமக்கு கேட்காது. இதுதான். ஆனால் அந்த சூக்கும சரீரம் அதாவது உயிரோடு இருக்கும்போதே சில பேருக்கு இந்த உடலை விட்டு இந்த சூக்கும சரீரம் தன்னை அறியாமலே வெளியில வந்துட்டு திரும்ப சிறிது நேரம் கழித்து உள்ளே சென்று விடும். சில பேருக்கு இயற்கையாவே அது மாரி அமையும். ஒருத்தரு நைட்டு படுத்திருக்கிறாரு. பாத்ரூம் போகணுங்கிற உணர்வு இருக்கு. எழுந்தாரு. ஆனா அந்த நேரத்துல சூக்கும சரீரம் வெளிய வந்து விட்டது. அவரு தன்னுடைய உடலையே பார்க்கிறாரு. வெளியில வந்துட்டு திரும்ப உள்ள போறாரு. அப்புறமே எழுந்து பாத்ரூம் வந்து போயிட்டு வராருங்க. இத பத்தி விளக்கம் பின்னால பார்க்கலாம். அந்த அன்பர் இன்னொரு கேள்விய வந்து கேட்டார். என்ன கேட்டார் என்றால், திரு யுஜி கிருஷ்ணமூர்த்தி. ஜே. கிருஷ்ணமூர்த்தி வேறங்க. ஜே. கிருஷ்ணமூர்த்திங்கிறது தான் இவரு நம்ப ஸ்ரீ பகவத் ஐயா அவர தான் ஃபாலோ பண்ணாரு. ஜே. கிருஷ்ணமூர்த்திய. யுஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய ஃபேன் தான் ஒரு அன்பர். அவர் வந்து ஸ்ரீ பகவத் ஐயாகிட்டயே கேள்வி கேட்டார். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது யுஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இளமையோடு, உடல் நலத்தோடு இருக்கும்போது, அவருடைய வீடியோவை பார்த்திருக்கின்றேன், கேட்டிருக்கின்றேன். அவருடைய உரை எப்படி இருக்குன்னா, தெளிவாக இருக்கும், உண்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். எங்கேயுமே பிசிறி தட்டாமல், அ சறுக்கலே இல்லாமல் இருக்கும். தர்க்க ரீதியாக இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். அவருடைய கேள்வி என்னவென்றால், ஆனால் அவர் முதுமை அடைந்த காலகட்டத்திலே, உடல் நலிந்த நிலையிலே கொடுத்த வீடியோக்களை நான் பார்த்தேன். அந்த வீடியோக்கள்ல அவருடைய உரை தெளிவா இல்ல. அதாவது தர்க்க ரீதியாக இல்ல. அது உளறலாக தான் இருக்கின்றது. அவர் நல்ல உடல் நலத்தோடு இருந்தார் என்றால், அவருக்கு தெளிவாக
அந்த ஞான புரிதல் கிடைத்தது என்றால் உடல் நலிந்த நிலையிலே அந்த புரிதல் மறைந்து விடுமா? அப்படி அந்த புரிதல் மறைந்து விட்டதென்றால் எப்படி அது உண்மையான புரிதலாக இருக்க முடியும்? அதுதான் அந்த அன்பருடைய கேள்வி. அதற்கு ஸ்ரீ பகவத் ஐயா அவருடைய பதில் என்னவென்றால், அதாவது முன்ன சொன்னதை நம்ம பார்க்கலாம். அதாவது உடலை விட்டு சிலருக்கு சூக்கும சரீரம் வெளியிலே வந்து விடுகின்றது. அவர்கள் அதை கேட்க முடியும். எல்லாருக்கும் அந்த மாதிரி இது கிடைக்காது. சிலருக்கு அது மாதிரி வருது. எல்லாத்தையும் பார்க்க முடியும். இப்ப என்னன்னா, இந்த சூக்கும சரீரத்திலே அந்த மன இயக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினாலே தனித்து சூக்கும சரீரம் இருந்தாலும் அதனுடைய இயக்கத்தன்மை இருக்கின்றது. அதனாலதான் இதை தெரிந்து கொள்ள முடியுது. அப்ப இந்த தூக்கத்திலே விழிப்பு நிலை இருக்க முடியும்னு சொல்றவங்க எல்லோருமே அவங்களுடைய சூக்கும சரீரம் வெளியே சென்று அது தனியாக இயக்கத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. நான் தூக்கத்துல கூட விழிப்பு நிலையில இருந்தேன், துரிய நிலையிலே இருந்தேன், ஆன்ம விழிப்பு நிலையில் இருந்தேன் என்று சொல்றாங்க. ஆனா இங்க என்ன விஷயம்னா, இந்த துரிய நிலை, விழிப்பு நிலை, ஆன்ம நிலை என்பது அது ஆதாரமாக இருக்கின்றது. ஆன்மா என்பது ஆதாரமாக இருக்கின்றது. அதை தனியாக தெரிந்து கொள்ள முடியாது. ஆன்மாவிலிருந்து வெளிப்படக்கூடியதான் நம்முடைய உணர்வுகளும் எண்ணங்களும். அப்ப திரும்ப ஆதாரத்தை நாம் தெரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப இது மாதிரி பேசுறவங்க இந்த நிலையில இருந்திருக்கலாம். அதை தான் அந்த மாதிரி சொல்றாங்களே தவிர அந்த ஆன்ம விழிப்பு நிலைக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஆதாரம். அதாவது இந்த பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்குதுன்னா அந்த சுத்த வெளியிலே தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏன்னா அதுதான் ஆதாரம். ஆதாரத்தெல்லாம் இயங்கி கொண்டிருக்குது. அப்ப ஆதாரத்தை போய் நீங்க அதை தனியாவே கண்டுபிடிக்க முடியாது. ஆதாரத்தை தனியாவே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சூக்கும சரீரம் வெளிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மாதிரி நிலை இருக்கலாம். வேற தனியாக அதை தெரிந்து கொள்ள முடியாது. சரி, ஓகே. இப்ப நம்ம கனவுகள் இல்லாம நன்றாக கனவு இல்லாம ஆழ்ந்த நம்ம தூங்கிடுறோம். இந்த தூக்கத்துல என்ன நடக்கின்றது? இந்த தூக்கத்திலே எண்ணங்கள் மறைந்து விடுகின்றது. எண்ணங்கள் மறைந்து விடுகிறதுனா நான் என்ற உணர்வும் மறைந்து விடுகின்றது. இந்த இடத்துல ஞானமும் மறைந்து விடுகின்றது. இந்த புரிதலும் மறைந்து விடுகின்றது. எதுவுமே ஞாபகத்திலே கிடையாது. இது மட்டும் இல்ல, இந்த புரிதலை ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த புரிதலை நாம நல்ல நிலையிலே தூங்காமல் இருக்கும்போது கூட, நடைமுறை வாழ்க்கையிலே இருக்கும்போது கூட இந்த புரிதல் ஏற்பட்டு விட்டது என்றால் என்ன புரிதல்? நாம் இந்த மனமுணர்வுகளை எடுத்து நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை, அது போக்கிலே போகட்டும் அப்படிங்கிற விஷயத்தை கூட நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள தேவையில்லை. இதாங்க சூப்பர். ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஒரு தத்துவம் இருக்குது, தத்துவத்தை நீங்க ஃபாலோ பண்ணுனா அது ஞாபகம் வச்சுட்டு ஃபாலோ பண்ணு. இந்த இடத்துல ஃபாலோ பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எந்த முயற்சியும் கிடையாது, பயிற்சியும் கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. எதுவுமே ஞாபகத்துக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை புரிந்து விட்டது என்றால் கதை முடிஞ்சதுங்க. அது அப்படியே இருக்கும். திரும்ப நினைவுலாம் படுத்துக்க தேவையில்லை, திரும்ப மனப்பாடம் செய்ய தேவையில்லை, திரும்ப சொல்லி பார்த்துட்டு இருக்க அவசியம் கிடையாது. அப்ப தூக்கத்துல எல்லாம் மறைந்து விடுகின்றது. தூக்கத்திலிருந்து நாம் எழுந்தோம் என்றால் திரும்பவும் எண்ணங்கள் வருது, அந்த புரிதலும் வந்துவிடும், அது ஞானமும் வந்துவிடும். இது மாறவே மாறாது. அப்ப உடல் நலிந்த நிலையிலே என்ன ஆகும்? ஏன்னா அவர் கேட்ட கேள்வி, உடல்நிலை சரியில்லை என்றால் இந்த ஞானமும் மறைந்து விடுமா? அப்ப உண்மையான ஞானம் இல்லைன்னு சொல்றாரு.
அவர் யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேசுனதை வச்சுக்கிட்டு. ஆனால் உடல் நலிந்து விட்டாலும் நாம் சொல்லக்கூடிய கருத்தை எடுத்து சொல்வதற்கு வேண்டுமென்றால் சிரமமாக இருக்கலாம். ஆனா புரிதல் என்பது மறையவே மறையாது. அது மறைவதற்கு சான்ஸே கிடையாது. வேற மாதிரி போவதற்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. அதனால அதாவது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரு ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படுத்திருக்காரு. மூளையில கூட ஒரு செயல்பாடு குறைவா இருக்குது. இந்த நேரத்திலே அந்த புரிதல் எப்படி இருக்கும்? அந்த புரிதல் ஞானம் எப்படி இருக்கும் என்றால், இத நாம் ரொம்ப அறிவியல் பூர்வமா வேணும் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஆய்வு செய்து கொள்ளலாம். அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்து புரிந்து கொள்ளலாம். அது தேவையே கிடையாது. ரொம்ப கன்ஃபார்மா வேண்டவங்க அது போய்க்கலாம். ஏன்னு கேட்டன்னா, இந்த மேலோட்டமான புரிதலே போதுமானது. அங்க செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்பது புரிந்து கொண்டாலே போதுமானது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது அந்த அன்பர்கிட்ட திரும்ப ஸ்ரீ பகவத் ஐயா கேட்டார். அப்ப யூஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னாரு? நீங்க எந்த இதுவுமே தேவையில்லை. இந்த புரிதல் ஏற்பட்டால் போதுமானதுன்னு சொன்னாரு. அவரு உடல் நலிந்ததுக்கு பிறகு பேசும்போது அந்த மாதிரி, அதாவது இந்த திரும்பவும் அந்த புரிதல் ஏற்படுவதற்கு பயிற்சி முயற்சி செய்யணும்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அந்த அன்பர் என்ன பதில் சொன்னா, அது சொல்லலைன்னாரு. அப்ப அது போதுமானதாச்சே, வேற எந்த பயிற்சி முயற்சியும் எதுவுமே தேவையில்லையே. அப்ப என்ன ஆகும்? இந்த புரிதல் அந்த சூக்கும சரீரத்திலே இருந்த காரணத்தினாலே உடலை விட்டு பிரிந்தாலும் அந்த சூக்கும சரீரத்திலே இருக்கும். இது அடுத்த பிறவி எடுத்துக்கொண்டாலும் அது தொடர்ந்து இருக்கும். இதுதான் இங்கே முக்கியமானது. இந்த பிறவியிலே நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், புரிந்து கொண்டு விட்டோம் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் அது மாறாதது, அழியாதது. ஒரே ஒரு முறை புரிந்தாலே போதுமானது. மறந்துரும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உடலை விட்டு பிரிந்தாலும் இந்த உடம்பை கொண்டு என்னென்ன செய்தோமோ அந்த சூக்கும சரீரத்திலே பயந்தாலும் அடுத்த பிறவிக்கு போகும்போது இந்த பிறவியிலே நடந்த பதிவுகள் வெளியே வராவிட்டாலும், ஆனால் அந்த தெளிவான அந்த புரிதல், அந்த ஞானம், அந்த விடுதலை, அந்த முக்தி என்பது மறையாமல் இருக்கும். அடுத்த பிறவிக்கும் தொடரும். பிறவியை பத்தி சொல்லும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, அதாவது இந்த இந்த பிறவியில ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டு, இந்த பிறவி ரொம்ப கடினமா இருக்குது. இனிமே எனக்கு புதிய வேணாம், இன்னொரு பிறவி வேணவே வேணாம். இத முடிச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவரை இந்த 5 புலன்கள் மூலமாக அனுபவித்த காரணத்தினால இப்ப வேணா அது மாதிரி இருக்கலாம். இந்த உடலை விட்டு பிரிந்த நிலையில என்ன தோணும்? இந்த 5 புலன்கள் அனுபவித்த காரணத்தினால திரும்ப அந்த பதிவின் காரணமாக அதை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். இந்த சூக்கும சரீரத்தில் இருக்கும்போது, ஏனென்றால் எதையும் உணர முடியாது. அதாவது இதை தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த உடல் உணர்வு பாத்தீங்களா, அது முடியாது. அதன் காரணமாக இன்னொரு உடல் வேண்டும் என்று அது தேட ஆரம்பிச்சிரும். எனக்கு பிறவி வேண்டும்னு சொல்ல ஆரம்பிச்சிரும். அப்ப இன்னொரு தடவை பிறவி எடுக்கணும். திரும்ப இன்னொரு முறை செக்கு மாடு மாதிரி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் ஏனென்றால் இயற்கை மிக எளிமையாக இருக்கின்றது. அதை புரிந்து கொள்வதற்கு கடினப்படவே தேவையில்லை. நிச்சயமாக இயற்கை தன்னை தெரிந்து கொள்வதற்கு நிச்சயமான கடினமான பாதையை வைத்திருக்காது. ஏனென்றால் இயற்கை மிக எளிமையானது, எளிய முறையிலே அணுகக்கூடியது, யதார்த்தமானது. அதனால அங்க கஷ்டமான கடுமையான சிஸ்டம் எதுவுமே இருக்காது.
சாதாரணமாக நாம் அறிவை கொண்டு சாதாரணமா யோசனை செய்து பார்த்தாலே இதை தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இயற்கை அந்த மாதிரி இருக்கிற இடம் தெரியாமல் அற்புதமாக அத்தூணையுமே கொஞ்சம் கூட அழட்டிக்காம அது நடத்தி கொண்டிருக்கின்றது. அப்ப நாமும் அந்த நிலைக்கு சென்று விட்டோம் என்றால், நாம் இந்த உடலை விட்டு இந்த சூக்கும சரீரமாக மாறி இன்னொரு பிறப்பு எடுக்க வேண்டும் என்றால் நாம முடிவு செய்யலாம். எல்லோருமே யாரையுமே கட்டாயப்படுத்தி பிறக்க வைப்பது கிடையாது. அத்துணை மனிதர்களும் தன் ஆசைப்பட்டு தான் பிறக்கிறாங்க. இருக்கும்போது வேணா எனக்கு வேணான்னு சொல்லலாம். ஆனால் இறந்ததுக்கு பிறகு எனக்கு வேணாம், முதலாவது எனக்கு வேணும் என்று அடம் பிடித்து அவங்க பிறப்பெடுக்கிறாங்க. ஆனால் இந்த புயல் ஏற்பட்டவர்கள் தயவு செய்து இதை சாதாரணமா நினைத்து கொள்ள வேணாம். நம்மை நாமே தாழ்வாக நினைத்து கொள்ள வேணாம். இதுவரை எந்த மாதிரி கருத்து, எப்படியாமட்டமான கருத்து, எத்தனையோ பிறவி எடுக்கணும், எந்த மாதிரி கருத்து இருந்தாலும் அதை அடித்து நொறுக்கி விட வேண்டும். ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு பேர் வேணாலும் சொல்லட்டுங்க. ஒரு இருட்டு ரூமை பூட்டி வச்சிருக்கிறாங்க. 10 வருடமா பூட்டி வச்சிருக்கிறாங்க. 10 வருடமா அதுல இருட்டு இருக்குது. அதுல உள்ள போயிட்டு ஒரு மெழுகுவர்த்தி ஏத்துனேன்னா, நான் இந்த இருட்டு நான் 10 வருடமா இருக்கேன், போமாட்டேன்னு சொல்ல முடியுமா? எந்த இடத்திலே அந்த வெளிச்சம் வந்ததோ, அந்த இடத்திலே அது இல்லாம போயிரும். அதே போல தான் இந்த புரிதல் ஏற்பட்டு விட்டது என்றால், யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம். நாமும் கற்பனை செய்து கொண்டிருக்கலாம். இந்த ஞானத்தை பத்தி, இந்த எதோ பத்தி என்ன வேணாலும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த புரிதல் மூலமாகவே அது அத்தனையும் தகர்த்து எறியப்பட்டு அப்படியே திட நிலையிலிருந்து அப்படியே திரவ நிலைக்கு எதையுமே பற்றி பிடிக்காத நிலையிலே அத்தனையும் ஒரு ஆறு போல ஓடவிட்ட நிலையிலே வேற டைமென்ஷனுக்கு போன நிலையிலே இப்ப உடலை விட்டு பிரிந்தோம் என்றால் இப்ப நாம முடிவு எடுக்கலாம். என்ன முடிவு எடுக்கலாம்னா, இந்த காரண பிறப்பாக இதற்காக பிறக்க வேண்டும் என்று முடிவு செய்து பிறக்கலாம். அப்படியே செய்தா கூட ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிறந்துட்டோம். இப்ப புதுசா எல்லாமே மறைஞ்சிருக்கும். ஆனா, புயல் மட்டும் அங்க சூக்கும சரீரத்துல சூக்குமமா இருக்கும். திரும்ப சாதாரண மனிதன் மாரி பிறந்து அல்லல் பட்டு, டக்குன்னு ஒரு நேரத்துல ஃபிளாஷ் அடிச்சு எல்லாமே வந்துருங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த ஒரே ஒரு நபரின் காரணமாக அந்த ஒரே ஒரு நபரின் காரணமாக ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான பேருடைய மனக்கவலைய நம்மால தீர்க்க முடியும். இந்த போல பலமுறை பிறவி எடுத்து நாம வந்திருக்கிறோம். அந்த பிறவியில என்ன செய்தோம்? குடும்பத்துல இருந்தோமா? துறவியா இருந்தோமா? இதற்கு ஏங்குனோமா? இல்ல 5 புலன்களுக்கு அடிமையாகி செக்கு மாடு மாரி சுத்திக்கிட்டு இருந்தோமா? எதுவுமே தெரியாது. எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இந்த ஞான தேடுதல்ல கோடானு கோடி பேரு ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல கோடானு கோடி பேரு இதுனா என்னன்னே தெரியாம, அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது என்று மனதாலே முடிவு செய்து, இந்த புலன் இன்பத்திலே இந்த ஆன்மீகங்கிற தேடுதல் இல்லாம, சாதாரண வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இது போன்ற இது மட்டும் இல்ல. இன்னும் எத்தனையோ ஆன்மீக அமைப்புல உலகம் முழுவதும் இருக்குது. தமிழ் மட்டும் இல்லாம எத்தனையோ லாங்குவேஜ் இருக்கு. எத்தனையோ நாடுகள் இருக்கு. எத்தனையோ நாட்டுல எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க. அதுல ஏற்கனவே பிறந்த பிறவியின் ஏக்கத்தின் காரணமாக அவங்க இதெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. இத தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அந்த பிறவியில அந்த விட்டது திரும்ப தேடுவாங்க. அப்ப ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய புரிதல ஏதோ ஒரு வகையில எப்படியோ இது பத்தி இன்னும் ஸ்ரீ பகவத் ஐயா பற்றியோ இந்த புரிதலை பற்றியோ உலகத்துல எத்தனை பேருக்கு தெரியாம இருக்கலாம். இது எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சவங்க கூட
அதை சரியா புரிந்து கொள்ளாமல் சரிக்கிக்கிட்டு இன்னும் வேற ஏதோ தேடிக்கிட்டு போயிருந்தாங்கன்னா தான் இங்கே தான் சிக்கல். வேற எதுவுமே தேட தேவையில்லை. வரை எத்தனையோ தேடி இருக்கலாம். இதுதான் ஒரு இறுதியான நிலை. ஏன்னா அது தெரிஞ்சுனா முடிஞ்சிருங்க. அதை ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. அதாவது சில பேர் கேட்பாங்க, இந்த புரிதல் அப்படின்னா இந்த நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்க. ஏன்னா மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, புரிந்து விட்டு அதாவது அதுவானால் அதுவே சொல்லும்பாங்க. அப்ப புரிஞ்சுக்கிட்டா நமக்கே தெரியுங்க. அது சந்தேகத்து இல்லாம தெரிஞ்சிருங்க. ஆனா திரும்ப இது கிடையாது அப்படின்னு தேடும்போது தான் இங்க சிக்கலே ஏற்படுகின்றது. ஆக ஈத்தோடு இந்த கணத்தோடு இந்த நிமிஷத்தோடு அப்படியே முடிச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே ஃபுல் ஸ்டாப் வைத்தரலாங்க. அப்படி பாருங்க, இந்த இறந்ததுக்கு பிறகு அது தொடரும்னா அப்ப இந்த பிறவி வேணாம், நான் அப்படியே முடிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா போய்க்கலாம். எங்க போய்க்கலாம்? எப்படி நம்முடைய உடலுக்குள்ளார சூக்கும சரீரம் இருக்கின்றதோ அதே போல உடல் இல்லாமல் சூக்கும சரீர சக்திகள் இந்த மாதிரி தியானம் செய்து நல்ல நிலைக்கு சென்று, அதாவது பிறப்பு எடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்து ஆங்காங்கு அந்த ஹையர் சோல்ஸ் அப்படிங்கிற முறையில இந்த பிரபஞ்சத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சில இந்த வாழும் மக்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. அவங்க அந்த மாதிரி ஆற்றல் படைத்தவங்க. நீங்க போயிட்டு அந்த மாதிரி ஆற்றல் படைத்தவங்களும் மாறலாம். இல்ல இன்னொருத்தர் பிறந்தாலும் பிறக்கலாம். ஏன்னா ஆற்றல் இருக்கிறவங்க நீங்க யாராவது பண்ணனா அவர் ஏங்கணும். அவருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா அவருக்கு புரியுமானா புரியாது. அதெல்லாம் என்ன பண்ணலாம், உடலை எடுத்து வந்துடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இதுல ரொம்ப பேர் இருக்கிறாங்க பாவங்க. இத பத்தி தெரியாம மனதை வைத்து கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது? யாரு வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவர்கள் தான் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தர் பத்தாது, நூற்றுக்கணக்கான பேர் வேணும், லட்சக்கணக்கான மக்கள் வேணும், கோடிக்கணக்கான நபர் வேணும். அந்த 700 கோடி மக்களும். அது மட்டும் இல்லாம இன்னும் ஜனத்தொகை அதிகமாகிட்டே இருக்கும். ஜனத்தொகை ஏறுது, இறப்புனால குறையுது. திரும்ப அடுத்து அது ஏறிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இன்னும் பின்னாலெல்லாம் இந்த மனித உடல் எடுக்கிறதுக்கு ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அதிகமாயிட்டு தான் இருக்கும். அப்போ கோடானு கோடி பேர் இருந்தாலும் அத்தனை பேருமே ரிலீஸ் பண்ண முடியுங்க. அப்ப தனக்குள்ள பிரச்சனை, தனக்கு இருக்கக்கூடிய உணர்வு, தனக்கு இருக்கக்கூடிய எண்ணங்களை மட்டும் கவனிச்சுக்கிட்டு அதிலே சிக்கிக்கிட்டு உழண்டுகிட்டு இருந்தா எப்படி இருக்குங்க? அதை விட்டுட்டு கொஞ்சம் ரிலீஸ் ஆகி இந்த உலக மக்களை எல்லாம் நினைத்து பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும். பாவம் மனதை கொண்டு வேற ஏதாவது அவங்க வெளியில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஆனா மனதினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் நீக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது அந்த மாதிரி எண்ணம் இருக்கும்போது இப்ப என்ன ஆகும் தெரியுங்களா? நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஏன்னா நம்ம நோக்கம் பெரித அளவிலே இருக்குது, அறிவு விரிந்த நிலையிலே இருக்குது. அதான் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, விரிந்த அறிவிலே இருக்குன்னு சொல்லுவாங்க, அகண்ட நிலையிலே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அகண்ட நிலையிலே அது இந்த பூமி அளவுக்கு விரித்து பார்க்கும்போது என்ன ஆகுங்க, அவ்வளோ பெரிய இதில் அவ்வளோ பேர் கஷ்டப்படும் நீக்கணும் அப்படிங்கும்போது நம்முடைய துன்பமோ நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைலாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. ஆனா நாம என்ன பண்றோம், அதை பிடித்து வைத்து அதை ஓட விடாம அதை பிடித்து வைத்து இதை தேக்கி வைத்திருக்கிற காரணத்தினால தான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. உலகத்துல எனக்கு மட்டும் தான் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு நினைச்சா அதுக்கு என்ன காரணம்னா இத பிடித்து வைத்த காரணத்தினாலே, தேக்கி வைத்த காரணத்தினாலே, திரும்ப திரும்ப நினைத்த காரணத்தினாலே, திரும்ப திரும்ப போட்டு குழப்பிக்கிற காரணத்தினாலே என்ன ஆகுது, அது ரெனியூவல் ஆகிட்டே இருக்கு.
இருந்தாலும் நம்மை மீறி அது ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. உருண்டோடக்கூடிய தன்மையா இருக்குது. நாம ரினிவல் பண்ண காரணத்தினால அது பழசு அப்படியே கிடையாது. இது புதிதாக அந்த துன்பமா இருக்குதுன்னா, அதே துன்பம் மாரி இருக்குது. ஆனா இது புதிதாக வந்த துன்பம். புதிதாக வந்த துன்பம்னா, ஒரு துன்பத்த விட்டு வேற புதுசா துன்பம் இல்ல. புதிதாக துன்பம்னா, இது ரெனிவல் பண்ண துன்பம். அதேதான். அதே துன்பத்த நம்ம ரெனிவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த அளவுக்கு விரிந்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், யாருக்கு குடுக்கலாம்? எப்படி குடுக்கலாம்? அப்படிங்கிற நிலையில நாம வந்து பார்த்தோம்னா, அந்த இயற்கை யார வந்து நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, எந்த மூளை நினைத்துக் கொண்டிருக்கின்றதோ, அந்த மூளையை இயற்கையை பயன்படுத்தி அவங்களுக்கு உள்ளாத குடுக்க ஆரம்பிச்சிரும். இப்ப ஏதோ ஒருத்தர் துன்பத்தில நம்மகிட்ட ஒருத்தர் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். அவர்களுக்கு நாம் புரிந்த புரிதலை கொண்டு, நமக்கு தெரிந்த வார்த்தைகளை கொண்டு அவருக்கு சொல்ல ஆரம்பிச்சோம்னா, நமக்கே தெரியாது. நாமே பேச ஆரம்பிச்சோம். அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃப் ஆயிரும். ஆனா நமக்கு தெரியவே தேவையில்ல. நமக்கு தெரிந்த வார்த்தையை பயன்படுத்தினா போதும். இப்ப ஸ்ரீ பகவத் ஐயா வந்து என்ன சொல்லுவாரு, "நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கங்க. நான் சொல்ற மாரி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டா, உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்க ஸ்டைல்ல நீங்க சொல்லுங்க" அப்படிம்பாரு. ஆக அந்த ஸ்டைல்ல வந்து சொல்லி புரிய வைக்கலாம். அப்ப இருக்க இருக்க அதிகமாகும். அதாவது ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, "எப்படி கரு வளர வளர கருப்பை விரிவடைகின்றதோ, அதே போல அத உலகத்துக்கு மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு அந்த அறிவு நினைக்கும்போது, அந்த அறிவு செயல்படக்கூடிய இடம், நாடு எல்லாமே விரிவடைஞ்சு போயிட்டே இருக்குங்க. அது அவ்வளோதான் விஷயம். இது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. எதார்த்தமானது. நெனச்சா போதும். ஏங்க நாம வந்து பாருங்க, நாம வந்து கஷ்டப்படுறோம்ல. நாம எதார்த்தமா சிந்தனை பண்ணலாம். கஷ்டப்படுறோம். இந்த புரிதலுக்கு முன்பாக, இந்த தெளிவுக்கு முன்பாக எத்தனையோ இரவுகள் நாம தூங்காம கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு பிரச்சனையின் காரணமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருக்கிறோம். இந்த புயல் ஏற்பட்டதுக்கு அந்த கஷ்டம் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. இப்ப தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணதுல நல்லா நிம்மதியா தூங்குறோம். எதார்த்தமா பார்ப்பான். நம்ப ஒரு ஆளுக்கே இந்த மாரி இருக்குதுன்னா, இந்த புரிதல் இல்லன்னா இன்னமும் அப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இதே போல எத்தனையோ பேரு இந்த புரிதல் இல்லாம அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய இத நீக்கணும் அப்படின்னு நினைத்தாலே போதுமானது. ம். நிறைவாக இந்த போர் இல்லாத நல்லுலகம் வேண்டும். இந்த போர் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? ஏன் இந்த மாரி உலகம் முழுவதும் வன்முறை, போர் இருக்கின்றது? ரஷ்யாவுக்கும், உக்ரைனுக்கும் போர் துவங்கி இதுவரை 1000 நாட்கள் கடந்து விட்டது. எங்கேயோ நடக்குது. நம்ம இங்க நமக்கு ஒண்ணும் பாதிப்பு இல்ல. நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம். சினிமா பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம். ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த 2 நாட்டு மக்களுடைய நிலைமைய பாருங்க. அந்த போர் நடக்கக்கூடிய இடத்த வந்து பாருங்க. அது எப்படி இருக்கும்? எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க? இதுவரை 1000 நாட்களிலே 1000 நாட்களிலே 10,00,000 பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த ராணுவ வீரர்களும், அதன் பிறகு பொதுமக்களும் 10,00,000 பேர் இறந்தாங்க. ஒரு உயிர்னா சாதாரணமானதா? அந்த 2 நாட்டு தலைவருக்கும் அது தெரியாதா? 10,00,000 பேர் இருந்திருக்காங்களே. நாம எடுத்த முடிவின் காரணமாக, ஒரு தனி நபருக்கு ஏற்பட்ட கோபத்தின் காரணமா இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது. இந்த நிகழ்வு ஏன் நடந்தது? எத்தனையோ பேருடைய தனி மனிதனுடைய மனதிலே ஏற்பட்ட அந்த வன்முறை ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக, இந்த வன்முறை அத்துணையுமே சேர்ந்து அந்த இடத்திலே இந்த மாரி போராக நிகழ்கின்றது. இயற்கை சீற்றமாக. அப்ப இந்த போர் இல்லாத நல்லுலகம் வேண்டும் என்றால், இந்த ஒரே ஒரு புரிதல், இந்த மனதை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது என்று நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், அந்த இடத்துல மனம் எப்படி இருக்குன்னா, ஒரு வெறுமையான நிலையாக. ஒண்ணுமே இருக்காது. நேரம் இருக்கப்ப நீங்க கூர்ந்து பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. வெறுமன. ஒரு ஹோலாக. எதுவுமே இருக்காதுங்க. அ ஆனா இப்ப பழைய நிலைக்கு போ முடியாது. அதாவது அந்த மூலையில வந்து இதுவரை முன்ன இருந்தபோது எப்படியெல்லாம் வந்து எண்ணம் வந்து போச்சு அப்படியே எப்படி அந்த மூலையில அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப அந்த உணர்வுகள், துன்பங்கள் வந்துகிட்டே இருந்தது. அத கூட இப்ப நெனச்சு பார்க்க முடியாது. ஏன்னா இங்க வெறுமையாச்சு. அங்க ஒண்ணுமே இல்ல.
அந்த துன்பம் கூட இப்ப வர முடியாதுங்க. இப்ப நினைச்சா கூட வராதுங்க. அந்த அளவுக்கு இது ஃப்ரீ ஆயிடுச்சு. ஏன்? ஏன்னா எதுவுமே பிடித்து வைக்காத நிலை. புரிந்து கொண்ட காரணத்தினாலே எந்த உணர்வு வந்தாலும் மோதிட்டு தானாவே ஓடிட்டு இருக்கு. வரும். சாதாரண மனிதனுக்கு எப்படி ஏற்படுதோ அதே போல பிரச்சனை ஏற்படலாம். என்ன உணர்வு வேணா ஏற்படலாம். அதெல்லாம் குறைவான நேரத்திலே மோதிட்டு உடனடியாக மறைந்து விடும். என்ன? உடல்ல கொஞ்சம் நேரம் அது மறைவது கொஞ்சம் நேரம் ஆகும். 2 நிமிடம், 3 நிமிடம் அவ்வளவுதான். அதுவும் ஓடி போயிருங்க. அப்படி பார்த்தோம் என்றால், இந்த சூக்கும சரீரத்திலே வெளியே இருக்கும்போது அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த சூக்கும பயணம் என்ற ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த சூக்கும பயணத்திலே வெற்றி அடைந்தவர்கள் வெளியே சென்று போய் பார்த்திருக்கின்றார்கள். எங்கேயோ இருக்கக்கூடிய ஏதோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நயாகரா வீழ்ச்சிய போய் வந்து பாஸ்போர்ட் இல்லாமே பார்த்துட்டு நேரா போய் ரசித்துட்டு வந்திருக்கிறார்கள். அதுல வந்து சிக்கல் ஏற்பட்ட காரணத்தால அந்த பயிற்சியை வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல மகரிஷி அவங்க நிறுத்திட்டாங்க. அதனால எல்லாமே சாத்தியமாக இருக்கின்றது. ஆனால் இந்த புரிதல் ஏற்பட்டு விட்டது என்றால் அடுத்த பிறப்பிலையும் தெளிவாக இருக்க முடியும். இந்த பிறவியில வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்க முடியும். அப்ப எத்தனை தனி மனிதர்கள் இந்த வெறுமை நிலையை ஃபீல் பண்றாங்களோ அதை பொறுத்து அந்த போர்லாம் இல்லாம எதிர்காலத்துல இருக்கிறது அதுதான் வந்து காரணம். அவங்களாம் ஒரு கருவிகள். தனி மனிதனை பயன்படுத்துது. இயற்கை வந்து அந்த மாதிரி பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அப்ப போர் இல்லாத நல்லுலகம் வேண்டும் என்றால் அருள் தந்தை அவர்கள் சொன்ன அது அற்புதமானதை வந்து வாய் வார்த்தையில சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிஜமா ஃபீல் பண்ணோம்னா அந்த தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி என்பது அப்படியே ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு புரிதல் ஏற்பட்டா போதும். சண்டை சச்சரவு இருக்காது. அந்த வைப்ரேஷன்ல உடம்புல நோயே இருக்காது. உடம்பு மற்றவங்களுக்கு கூட நோய் இருக்காது. அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு வந்து நாம் வந்து சென்று விடலாம். அடுத்ததாக போதை இல்லாத தமிழகம். இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறாங்க. புரியல. பாவம். அந்த புலனின்பத்துக்கு அடிமையிட்டாங்க. அது போட்டாங்கன்னா அது சாதாரணமா நம்ம வந்து காஃபி குடிக்கிறதே நிறுத்த முடியல. நான் என்ன வேணா சொல்லுவீங்களா? காஃபி குடிக்க முடியாதுமாங்க. ஒரு சாதாரணமா காஃபியே இந்த மாதிரி அப்படின்னா அது என்ன ஆகும் நிலைமை பாருங்க. நேற்று இரவு கூட அங்க தற்செயலா போகும்போது பார்த்தா அப்பா நூற்றுக்கணக்கான வண்டி. எத்தனை மணிக்கு? நைட்டு 10 மணிக்கு. எத்தனை மணிக்கு தான் டாஸ்மாக மூடுறாங்களோ தெரியல. 10:15க்கு நூற்றுக்கணக்கான வண்டி உள்ளார அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க. எப்படி பாருங்க. தீபாவளி 3 நாட்கள் மட்டுமே 430 கோடியா அதனுடைய வசூல். 430 கோடி ரூபாய ஒன்றுமே இல்லாம ஆக்கப்பூர்வத்துக்கு பயன்படுத்தாம அந்த அழிவுக்கே பயன்படுத்திருக்கிறாங்க. பணம் போனா போயிட்டு போகுது. ஆனா உடல் நலம், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எத்தனையோ கேள்விப்படுறோம். ஒரே ஒரு நபரின் காரணமா அந்த குடும்பமே ஒண்ணும் இல்லாம போகுது. அந்த அக்கறை, பொறுப்புணர்வு இந்த புரிந்தவங்களுக்கு ஏற்பட்டு நமக்கு தெரிஞ்ச இளைஞர்களை வந்து அவங்க போக விடாம இருக்கிறவங்களையும் அப்படியே மீட்டெடுக்கணும். கடந்த 18, 19, 20 தேதிகள்ல ஒரு நெரூரிலே ஒரு முகாம் நடைபெற்றது. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் கலந்து கொண்டார்கள். இது ரொம்ப பேருக்கு சொல்லலை. ஏன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள் தான் அங்க தங்க முடியும். அது மட்டும் இல்லாம நீண்ட நாளாக ஒரு 10 வருடத்துக்கு மேலாக புரிந்தவர்கள், அந்த காலத்திலே ஸ்ரீ பகவத் ஐயாவோட தொடர்பு கொண்டவங்க, அவங்க மட்டும் ஏற்பாடு செய்த நிகழ்வு. அதனால கரூர்ல கூட ரொம்ப பேருக்கு வந்து சொல்லல. அந்த நிகழ்வு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 30 பேருக்குள்ள இருந்தாங்க. அந்த நிகழ்வு மிக சிறப்பா இருந்தது. ஏன்னா அந்த முகாம் வந்து எந்தவித பிளான் வந்து கிடையாது. இப்ப ஞான முகாம்னா முதல் நாள் இது, இந்த சப்ஜெக்ட் இது எல்லாமே இருக்கும். ஆனா இந்த இடத்துல எந்த சப்ஜெக்டும் கிடையாது. அந்த ப்ரோகிராம் துவங்குவதற்கு முன்னால யார் என்ன பேசுவாங்க, என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாது. அதனால மிக சிறப்பா இருந்தது. அதுவும் வந்து காவேரி ஆத்துல போய் குளித்தது ரொம்ப நன்றாக இருந்தது.
ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களும் அங்கே வந்து குளித்தாங்க. அதனால எல்லாவித அனுபவமுமே மிக சிறப்பாக அனைவருக்குமே மகரிஷி அவங்க சொல்ற மாதிரி எப்போது நினைத்தாலும் ஒரு இனிமை தரத்தக்கக்கூடிய அனுபவமாக இருந்தது. அதையும் நாம வந்து ஆறு போல ஓட விட்டுறலாம். ஏன்னா அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து கிடைத்தது. அதிலேயே கூட ஸ்ரீ பகவத்தையா குறிப்பிட்டார்கள். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டாரு கேள்வி. ஏன்னா யாருக்குமே இதுல வந்து கேள்வியே கேட்க தெரியாதுங்க. ஏன்னா எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா கேள்விகள்லாம் எல்லாம் அமைதியா இருந்தாங்க. அப்புறம் நான் கேட்கிறேன்னு ஸ்ரீ பகவத்தையா கேட்டார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கோன்ட்டு அவரே பதில் சொன்னாரு. நான் முன்ன சொன்னதுதான். அதாவது ரத்தம் ஓடிட்டு இருக்கு, காற்று ஓடிட்டு இருக்கு, உள்ளுறுப்புகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மனதும் அதே போல தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ஜீரணம் ஆவறதுக்கோ, ஹார்ட் இயங்கறதுக்கோ, லங்ஸ் இயங்கறதுக்கோ எதுவுமே நாம செய்யறதில்ல. ஆனா மன இயக்கத்தை மட்டும் சரி பண்ணிட்டு இருக்கோம். சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு அதான் பண்றோம். அதே மற்ற உள்ளுறுப்புகளும் எப்படி தானா இயங்குதோ, அதே போல மன இயக்கமும் தன்னிச்சையா தான் இயக்குது. அது நம்முடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா, நம்ம இத தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறத வந்து சொன்னாரு. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இது போல நெரூர்ல இது மாரி ப்ரோகிராம் பண்ணலாம். அப்படின்னு வந்து சொன்னாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு செஷனே நடந்தது. 11 மணியிலிருந்து 2 மணி வரை இந்த பகவத் ஐயாவுடைய கருத்துக்களை எப்படி கொண்டு செல்லலாம் என்று அத்துணை பேரும் ஆலோசனை தெரிவித்தார்கள். ஒரு 18 விதமான ஆலோசனை வந்து சொன்னாங்க. அதையும் வந்து நான் சிறப்பாக இன்னும் நம்ம யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ அதை கொண்டு போகணும். விருப்பம் இருக்கிறவங்க அந்த ஆலோசனை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அத கூட நம்ம ஒரு Zoom மீட்டிங்ல கூட நம்ம அத ஒவ்வொன்னையும் விளக்கமாக கூட நம்ம வந்து பேசலாங்க. ஏன்னா, இது எப்படி கொண்டு போறது அப்படின்னு. ஆலோசனைகள் யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா, அத செயல்படுத்தணும். செயல்படுத்துறவங்க யாருன்னா, அத கொண்டு போகணுங்கிறது அந்த உணர்வு இருக்கிறவங்க. அதாவது அதாவது அத புரிஞ்சுட்டு அத வந்து அது சும்மா இருக்க முடியாது. மாரீஸ் அவங்க சொல்லுவாங்க. இந்த ரோஜா மொட்டு, மொட்டா இருக்கிறது தான் மொட்டு. மொட்டு மலர்ந்து விட்டது என்றால் வாசனை தான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்க முடியாது. அது மாரி அது தன்னை அறியாமலே அது போகணுங்கிற இது ஏற்படும்போது, அப்புறம் இயற்கை வந்து நமக்கு தெரியாது. நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அதுக்கு உண்டான விஷயத்த நம்ம குடுக்க ஆரம்பிச்சுரும். அதனால எல்லோருமே உங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை என்றால் கூட, புரிஞ்சுக்கிட்டத மத்தவங்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும், அத பத்தி சிந்தனை செய்தால் கூட இது ஒரு புண்ணியமான செயலாக, இது வந்து ஒரு நல்ல கர்மாவாக அமையும். ஆகவே அந்த மாதிரி நம்மால் ஆன முயற்சிய நாம வந்து செய்யலாம். ஆகவே தூக்கத்திலே விழிப்பு நிலை என்பது கிடையாது. சூக்கும சரீரம் வெளியே சென்ற காரணத்தினால தான் அந்த மாரி தெரியுது. சில பேருக்கு தன்னை அறியாம இப்ப இருக்கலாம். இது எல்லாருக்கும் கிடையாது. சில பேருக்கு மட்டும் தான் கிடைத்திருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு, எத்தனையோ பிறவியாக தேடி நம்மை அறியாமலே இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இதையும் தவற விடுறதுன்னா என்னன்னா, அந்த புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா திரும்ப வந்து அ அறியாமையில உழன்று இன்னும் எத்தனை பிறவி ஆகுமோ தெரியாது. ஏன்னா இந்த சான்ஸ் இந்த பிறவில கிடைச்சிருக்குன்னா, நான் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொண்டு எதையுமே பிடித்து வைக்காம, ஆறு போல ஓட விட்டு அங்க எந்த வேலையுமே கிடையாது என்று புரிந்து கொண்டு ஒரு முடிவெடுத்து, சிறப்பாக இனிமையாக வாழ்க்கை நடத்தி, மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக மற்றவர்களுக்கு நமக்கு தெரிந்த முறையிலே சொல்லக்கூடிய வகையிலே சிறப்பாக நாம் வாழ்வோம் என்று கூறி, இந்த வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. உம், ஐயாவோட இன்றைய தலைப்பு பற்றி நம்ம 1 ஹவர் கிளாஸ் பார்த்துருக்கோம். யாரும் நம்ம கிளாஸை பற்றி பேச இருக்கலாம்.
இந்த வகுப்போட ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு டேரக்டா நீங்க பேசலாம். கேள்விகள் யாரும் கேட்குறீங்களா? நிறைவு செஞ்சிடலாங்களா? கேள்விகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு? சரிங்க. நிறைவு செஞ்சு- வழக்கம் போல். சரிங்க. நிறைவு செய்து கொள்ளலாம். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். Facebookலயும் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளம். வாழ்க வளமுடன்.